ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீஸ் கட்லட் நான் எப்படி செய்து நான் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு சூடானோன்னு கொஞ்சமாக சின்ன சீரகம், வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கி வரணும். வதங்கி வரைக்கும் கொஞ்சமாக தனி மிளகாய், கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகு தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உருளைக்கிழங்கு ஒரு 2 அவிச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி பிரட்டி எடுத்துட்டு கொஞ்சமாக மல்லியிலையும் போட்டு அப்படியே கலந்து விட்டுட்டு இறக்கினோம்னா இப்போ ரெடி. இனி இதுக்கு தேவையான அளவுக்கு எங்களுக்கு கட்லட்டுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சிட்டு மொசரல்லா சீஸை இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதை நடுவுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே உருண்டை பிடிக்க வேண்டியதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு ஒரு முட்டை எடுத்துருக்கேன். முட்டையை நல்லா அதில் சுட்டு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ரஸ்க்கு தூளும் எடுத்து வச்சுருக்கேன். இனி இதில் முட்டையில் ஒவ்வொரு கட்லட்டையும் அப்படியே துவச்சிட்டு ரஸ்க்கு தூளில் போட்டு அப்படியே நல்லா அதையும் பிரட்டி எடுத்துட்டு அங்கால வைக்க வேண்டியதான். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு அங்கால சட்டியில் எண்ணெயை வச்சாச்சா, எண்ணெய் சூடானோன்னா பொரிச்சு எடுக்க வேண்டியதான். அடுப்பு கூட்டி வைக்கக்கூடாது. அப்படின்னா எல்லாம் வெளியில் வந்துடும். கணக்காக மீடியமாக வச்சு பொரிச்சு எடுத்தால் சீஸ் கட்லட் ரெடி.